வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வார் பேரேஜ். நான் சத்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, பிப்ரவரி மந்த்துக்கான CWL பேஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நான் எனக்கு பேஸ் எடுத்தேன். அந்த பேஸ் நான் உங்களுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அடிக்க முடியாத பேஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. சூப்பர் செல்லை பொறுத்த வரைக்கும் அடிக்க தெரிஞ்சவன் எந்த மாதிரி பேஸாக இருந்தாலும் அடிப்பான். அடிக்க தெரியாதவனை குழப்பி விடுற மாதிரி பேஸ் வைக்கணும், அதுதான் மேட்ரு. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வரப்போகுது, அதுக்காக நான் இப்பயே ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அடுத்த கண்டென்ட்ல பார்ப்போம். இந்த கண்டென்ட் நீங்க எதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பேஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்படி எடுத்தேன், இல்லைன்னா இது இல்லை ப்ரோ இது தப்பு அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் அதை மாத்திக்கிறேன். நான் எதை பேஸ் பண்ணி ஒரு பேஸ் எடுத்தனோ அதை நான் சொல்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த பேஸை யூஸ் பண்ணி ஆகணும்னு நான் யாரையும் சொல்ல போறது இல்லை. இதை ஒரு சின்ன எப்படி சொல்ற ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கான பேஸ் எடுக்கக்குள்ள இதை அப்ளை பண்ணி பேஸ் எடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். TH12 இருந்து TH18 வரைக்கும் மொத்தம் 7 THக்கு நான் பேஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். TH12க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்கை கமெண்ட்லேயே போட்டு விட்றேன். 12க்கு மேலே இருக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ் நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எட்டிக்ளோன். நான் பண்ணுற அருமையுமே அதே தான், எட்டிக்ளோன் தான் பண்ணுவேன். எட்டிக்ளோனுக்கு பெருசாக வேல்யூ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக் நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் வருவாங்க. இந்த டாப் சைடில் வரதுக்கு ஈகிள் ஆட்லர் இங்கே இருக்குது, சிசி இங்கே இருக்குன்னு இப்படி தான் வருவாங்க மேக்ஸிமம். அதனால இந்த இடத்துல நான் டொர்னடோ வந்து கோரில் இருந்துச்சு. நான் இந்த பேஸ் எடுக்கக்குள்ள அதை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். மைன்லாம் வச்சிருக்கேன், பிளாக் மைன் அந்த இடத்துல வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிளிம்பை வெளியிலே பஸ்ட் ஆக்குற மாதிரி. சப்போஸ் டிஹெச்சுக்கு வந்தால் கூட பெரிய வேல்யூ கிடச்சிடாது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டு ஏர் நிறைய பேருக்கு இது வரைக்குமே ஏரோ அடிக்க தெரியல. இங்கேருந்து ஏரோ அடிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து குட்டி ஹிட் பாயிண்ட், ஒரு அடியில் அடிச்சிடும் குயின். ரெண்டாவது ஹிட்டுக்கே போகாது. அது இருக்க சொல்ல இதை அடிச்சுட்டு இப்படி திரும்பிடுச்சு அப்படின்னா ஏரோ வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஏரோவும் டைவர்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏரோ கரெக்டாக எப்படி சொல்கிறது, ரெண்டு ஏர் டிஃபென்ஸ், ரெண்டு ஏர் ஸ்வீப்பர். நான் நிறைய ஏரோ அடிச்சிருப்பேன், எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. சாரி, எனக்கு தெரியாது. ஏரோலேயே கொஞ்சம் நல்ல வேல்யூ கிடைக்கும் ஒரு சில பேஸில். அது மாதிரி இதில் ஏரோவில் வேல்யூ கிடைக்காது. அதே மாதிரி எட்டிக்ளோனில் கொஞ்சம் கம்மியாக வேல்யூ கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கேன். எட்டிக்ளோன் வேல்யூ எட்டிக்ளோனே ஒர்க் ஆகாதான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, ஒர்க் ஆகும். கொஞ்சம் கம்மியாக ஒர்க் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து விச் அட்டாக் பண்ணுவாங்க நிறைய பேர். விச் அட்டாக்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஸ் கோலம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கோலம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாரும் ஐஸ் கோலம் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்காகவே இந்த ஓப்பன் பண்ண இடத்துலலாம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ட்ராப் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் கோலமாக ஸ்டார்டிங்லேயே பறக்க விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. TH12க்கு ஆர்சி கிடையாதுங்கிறதுனால ஆர்சி சார்ஜிக்கு நான் ட்ராப் வைக்கல. பிளிம்புக்கும் ஜெயின்ட் ஏரோக்கு மட்டும்தான் ட்ராப் வச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட பிப்ரவரி மந்த்துக்கான CWLக்கான பேஸு. ஓகே, TH12 அவ்வளோதான். 13குள்ளே ஜம்ப் ஆயிடலாம். TH13 பொறுத்த வரைக்கும் நானுமே இந்த அட்டாக்லையுமே இந்த பேஸ்லையுமே நான் அதான், அது பேர் என்னது, அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு எட்டிக்ளோன் வேல்யூ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏரோக்கு எப்பயும் போல வேல்யூ கிடைக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கார்னர்ல இருந்து ஏரோ அடிக்க பார்ப்பாங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த கார்னர்ல இருந்து அடிச்சா ரெண்டு ஏர் ஸ்வீப்பர் தூக்கலாம், ஏர் டிஃபென்ஸ் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏரோல ஏர் டிஃபென்ஸ் கிடைக்காது. அடிக்கலாம் இங்கே சைடில் வச்சுக்கிட்டு, இந்த இது கட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி கிராஸ் அடிக்க முடியும். ஏரோ அடிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது. நிறைய பேருக்கு அது அடிக்க தெரியாது, சைடில் ஏரோ அடிக்க தெரியாது. ஒன்று ஏதாவது ஒரு கிளாக் வைஸில் தான் அடிப்பாங்க. 12 o'clock, 3 o'clock, 9 o'clock, 6 o'clock இந்த மாதிரி தான் கிளாக் வைஸில் தான் அடிக்க தெரியும். ஒரு பில்டிங்கை கட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பில்டிங் டார்கெட் பண்ணி கரெக்டாக அடிக்க தெரியுமான்னு பார்த்தா எனக்கே முழுசாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கே தெரியும். அதனால் இந்த பேஸ் நான் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆகும். அது பேர் என்னது, டிராகன் அட்டாக்ல 4 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இன்னொரு மெயின் திங்க் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேஸில் வார்டன் இருப்பான் டிஃபென்சிவில். அந்த வார்டன் வைக்காதீங்க. கிங்கு, குயினு, பிரின்ஸு, ஆர்சி வைங்க. வார்டன் வைக்க வேண்டாம். வார்டனுங்கிறவன் சீக்கிரம் செத்துருவான். அது இல்லாமல் அவன் இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது, ஸ்டாச்சுவாக இருப்பான் முன்னாடி. இப்போ அவனும் நார்மல் ஹீரோஸ் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அவன் எப்படி சொல்கிறது, ஹீரோஸ் ஆப்போனன்ட் ட்ரூப் எல்லாத்தையும் கோருக்குள்ள இழுத்துட்டு வந்து சம்பவம் பண்ணி விட்டுறான். அதனால பிரின்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏரில் உட்காந்துக்கிட்டே அடிப்பான். இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கிரவுண்ட் அட்டாக் இப்போ விச்சு தான் இருக்குது அப்படின்னா ஏரில் இருந்துக்கிட்டே ஓரளவுக்கு முடிச்சு விட்ருவான். விச்சாக இருக்கட்டும், கோலமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வல்கேரியா இருக்கட்டும், ஹாகா இருக்கட்டும், ஏரில் உட்காந்து முடிச்சு விட்ருவான். இது நிறைய ஹையர் டிஹெச் எனக்கே இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிரின்ஸ் டிஃபென்சிவ்ல ரொம்ப டாக்ஸிக், அதனால பிரின்ஸ் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதில் எனக்கு வார்டன் இருந்தது, நான் அதை ஆல்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விச் அட்டாக் வராங்க, விச் அட்டாக் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. வராங்க அப்படின்னா கூட இந்த சைடில் இருந்து தான் இறக்குவானுங்க விச்சு. சீக்கிரம் இந்த கம்பார்ட்மெண்ட்டை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த ட்ராப்பை பேக் சைடில் வச்சுருப்பேன். ஏன்னா இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு வார்டன் எபிலிட்டிலாம் போட்டு டிஹெச் அடிச்சாச்சுரா அப்படின்ற மாதிரி வருவானுங்க. பார்த்தா கடைசியில் இந்த இடம் டிஃபென்ஸ் ஆகிரும். அந்த மாதிரி தான் பேஸ் இது பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆர்சி சார்ஜ் கூட பண்ணுறதுக்கு வரலாம், டிஹெச் வழியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு இந்த இடத்துல ஆர்சி சார்ஜுக்கு ட்ராப் வச்சுருக்கேன். இது பெரிய வேல்யூவாக இருக்காது ஆர்சி சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதுவோ வேல்யூ கிடையாது. உடனே இங்கே வரலாம், இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. டிஹெச் தூக்கலாம் அப்படின்ட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
அதனால மொத்த ட்ராப்பையுமே நான் டிஹெச் பக்கம் தான் வச்சிருக்கேன். டபுள் ஜெயின் பாம் இருக்கு, சாரி பாம் டவர் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவனும் அந்த எட்டியோட வேல்யூவை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி விட்டுருவான். இதுதான் என்னுடைய பிப்ரவரி மந்த்துக்கான சீடபிள் பேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஹெச் 14குள்ளே ஜம்ப் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஹெச் 14குள்ளே ஜம்ப் ஆயிடுச்சு. டிஹெச் 14க்குமே இது என்னடா இது 8 கிலோன்னு தான் சொல்கிறேன், வேறு ஆர்மி இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா, வேறு ஆர்மி யாரும் பண்ணாதானே கைஸ் நான் சொல்கிறதுக்கு. மேக்ஸிமம் அந்த 8 கிலோன்னு லாஸ்ட் சார்ஜ் டிராகன் பண்ணுறாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பெருசாக பண்ணுறதில்ல. நிறைய ஆர்மி இருக்குது. டிஹெச் 14ல ஃபயர் பால் ராக்கெட் லோன்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது, அது யாருமே பண்ணுறதில்ல. எந்த ஆர்மி அதிகமாக பண்ணுறாங்களோ நம்ம அதுக்கு தான் டிஃபென்சிவ் பேஸ் வைக்கணும். ஒரு ஆர்மி இருக்குன்றதுக்காகவே அதுக்கான டிஃபென்சிவ் பேஸ் எடுத்து வைக்கக்கூடாது. நம்ம பேஸ் அதிகமாக எந்த ஆர்மி அதிகமாக வந்து அடிக்குதோ அந்த ஆர்மிக்கு அகேன்ஸ்டாக தான் டிஃபென்சிவ் பேஸ் வைக்கணும். இந்த மாதிரி பார்க்கக்குள்ள ஒன்று நம்ம பண்ணுறதே சூப்பர் மினியன் பிளிம்ப் தான், இல்லைனா சூப்பர் எட்டி க்ளோன் பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலி கிளானாக இருக்கட்டும், இல்லை நம்ம கிளான்லேயே இருக்கட்டும், இல்லை ஆர்சி சார்ஜ் பண்ணுவாங்க டிஹெச் 14, 13, 14 அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் ஆர்சி சார்ஜ் இங்கே வருவாங்க. அதனால் இந்த இடத்துல டெஸ்ட்லா, ஜெயின் பாம்பு, ஸ்ப்ரிங் ட்ராப் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஏன்னா டிஹெச் 14ங்க சொல்ல ஆர்சிக்கு வந்து பெருசாக எப்படி சொல்கிறது, இன்விசிபிள் ஆகிற அளவுக்கு இருக்காது. இன்விசிபிள்லாம் போட தெரியாமல் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அது மாதிரி ரொம்ப அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ரீகால் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க பதட்டத்தில். இந்த சைடு ஃபுல்லாகவுமே ட்ராப்பாக தான் இருக்கும். இது வரைக்கும் வச்சிருக்கேன் பாருங்கள் ஜெயின் பாம்பு. மேக்ஸிமம் இப்படி தான் போகும் ஆர்சி, அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த சைடு வந்தால் கூட கொஞ்சம் தான், டாப் சைடில் வர வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இப்படி வந்தாங்கனாலும் இது பண்ணலாம். சொல்லப்போனால் நான் இந்த பேஸில் ஆர்சி சார்ஜ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இங்கே தான் ஆரம்பிப்பேன். இப்படி ஆரம்பித்து இங்கே ஒரு இன்விசிபிள் போட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு நேராக ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவேன். ஆனால் அந்த இன்விசிபிள் போட்டு டைவர்ட் பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இப்படி தான் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினால நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நார்மல் ஆஸ்யூஷுவல் 8 கிலோனுக்கு வேல்யூ கிடைக்காது. டிஹெச்சுக்கு 8 கிலோன் போடுறாங்க அப்படின்னா டிஹெச் மட்டும் தான் கிடைக்கும். வேணா சிசியும் 2 ஏர் சூப்பரும் கிடைக்கலாம், மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது. இந்த டிஹெச் 14க்கு மேலெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று மெயினாக யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பில்டர்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு பார்த்து எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பில்டர்லாம் எனக்கு ஒரு சில பில்டர் வெளியில் கடந்தானுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த பில்டர்லாம் இங்கே இந்த கார்னரில் இருந்தது எல்லாத்தையும் மாற்றி ஓரளவுக்கு பேஸில் இருக்கிற முக்கால்வாசி டிஃபென்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். பாருங்கள் 4 எக்ஸ்போவும் கவரில் இருக்கும், 2 ஸ்கேட்ரு, 2 இன்ஃபர்னோ, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிஃபென்ஸை கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி பில்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். இப்போ ஒரு பேஸ் நான் தரேன் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்பை மாற்றி வைக்கிறது, பில்டர்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேஸ் டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம். இதுதான் என்னோட பிப்ரவரி மந்த்துக்கான சிடபிள்யூ பேஸ். 8 கிலோனுக்கு பெருசாக வேல்யூ இல்லை. ஆர்சி சார்ஜ் பண்ணாலும் சீக்கிரம் சாகிற அளவுக்கு தான் வச்சிருக்கேன். மற்றபடி ட்ரிப்பிளே போட முடியாதான்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட நான் இது 1.5 நிமிஷத்தில் அடிச்சு ட்ரிப்பிள் போட்டுருவேன். அது இல்லை மேட்ரு. அடிக்க தெரியாதவன் அடிச்சு ட்ரிப்பிள் போட்டக்கூடாது. மொக்க பிளேயர் இடி ஸ்பேம் பண்ணி கூட ட்ரிப்பிள் போடுவானுங்க. அந்த மாதிரி பிளேயர் போடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நம்ம பேஸ் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஸ்க்குள்ளே ஜம்ப் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஹெச் 15 பேஸு. டிஹெச் 15 பொறுத்த வரைக்கும் 90% ரூட் ரைடர் தான் வருவாங்க. ஆர்சி சார்ஜ் ரூட் ரைடர் வித் ஓஜியோ வித்தவுட் ஓஜியோ ஆர்சி சார்ஜ் ரூட் ரைடர் உள்ளே வந்துருவாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த பேஸ் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆர்சி சார்ஜ் டாப் சைடில் யாரும் பண்ண போகிறதில்ல, மேக்ஸிமம் இங்கே தான் பண்ணுவாங்க. ஜெயின் பாம் பார்த்துக்காங்க, ஃபுல் ஜெயின் பாம் இங்கே கொண்டு வந்து அடிக்கிட்டேன். ஜெயின் பாமாக இருக்கட்டும், இந்த ஸ்ப்ரிங் ட்ராப்பாக இருக்கட்டும். ஜெயின் பாம் அளவுக்கு ஸ்ப்ரிங் ட்ராப் வரது தான். என்னோட ஸ்ப்ரிங் ட்ராப்லாம் ஒரு இதான்னு கேட்பீங்க, அது போன அப்டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஆஃப்டர் அப்டேட்டு ஸ்ப்ரிங் ட்ராப்புமே கொஞ்சம் முக்கியம். மேக்ஸிமம் இந்த இடத்துல இறக்குறாங்க அப்படின்னா கூட இதை அடிச்சுட்டு ஆர்சி இங்கே அடிச்சுட்டு இப்படி தான் உள்ளார போவா, இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே முடிஞ்சிடும். சப்போஸ் ஆர்சி இப்படி போயிட்டா அப்படின்னா ஆர்சி ஓரளவுக்கு தப்பிச்சிருவா. இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த டொர்னடோ ட்ராப்லாம் வச்சிருக்கேன். அப்படி பார்க்க சொல்ல இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகும், அப்படியே கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும், ரீகால் பண்ணிடுவான். முடிஞ்ச அளவுக்கு ஆர்சி சார்ஜ் வேல்யூ கம்மியாக நம்ம எடுக்க வைக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. இந்த இடத்துல வழக்கம் போல சிஜி பேரக் போட்டு இப்படி உள்ளார புஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈகிள் பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவானுங்க. அதனால் இப்படி தான் பார்த்திங் கொடுத்துருக்கேன். இதுலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். மினியன் பிரின்ஸ் இந்த இடத்துல இருந்தான், அவனை தூக்கிட்டு இதை அப்படியே மாற்றி வச்சிருக்கேன். எதுக்கு நான் இந்த இடத்துல மினியன் பிரின்ஸை மாற்றி வச்சேன்னா ரேஞ்ச் ஸ்பெல்ட் வரு இது வரைக்கும் வருமானது தெரியல. பட் இந்த இடத்துல இருக்க சொல்ல பிரின்ஸ் ரேஞ்சில் ரூட் ரைடர் எப்படி அடிப்பானு ரூட் ரைடர் அட்டாக்கர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. பிரின்ஸு சரியான காம்பினேஷன். ரேஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் பிரின்ஸ் வைக்கிறது. டிஹெச் 17, 18 பிளேயர் உங்கள் கிளானில் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். ரூட் ரைடர் அட்டாக் டிஹெச் 17ல் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அட்டாக்கு ரூட் ரைடராலேயே ட்ரிபிள் வராமல் போயிருக்கும். எனக்குலாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால தான் நான் இந்த இடத்துல இதை மாற்றி வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சிசி சென்டரில் இருக்குது, கொஞ்சம் உள்ளார வந்தால் தான் ட்ரிகர் பண்ணலாம். மற்றபடி சிசியுமே அவ்வளோ சீக்கிரம் ட்ரிகர் பண்ணிட முடியாது. நம்மளோட டிஹெச் 15 பேஸு. டிஹெச் 15ல் 8 கிலோன் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 கிலோன் வருவானுங்க. ஆனால் 8 கிலோனை விட எது அதிகமான நம்பர் ஆஃப் அட்டாக்ல வருவானுங்க. நான் சொன்னது அதுதான், ஒரு ஆர்மி இருக்குன்றதுக்காகவே அந்த பேஸ் நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. எது அதிகமாக வருவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ் வைக்கணும். ரூட் ரைடர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரூட் ரைடருக்கான அகேன்ஸ்டாக ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே டிஃபென்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா கடைசியாக டிஹெச் கிட்ட வந்து டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓரளவுக்கு.
ட்ரிபிள் வராதுன்னா நான் சொல்ல மாட்டேன். அடிக்க தெரியாதவன் மொக்க வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டிஹெச் 16 ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஹெச் 16 இதுதான் நம்மளோட பிப்ரவரி மந்த்துக்கான சீடபிள் பேஸு. நாயா இது பேஸு குதிரை வச்ச மாதிரி இருக்குன்னா அதான் பேஸு. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட வார் பேரிச் லைவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம கிளான் பிளேயருக்கே எப்படி ஃபனல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால் ஆர்சி சார்ஜே என்னதான் கரெக்டாக பண்ணிட்டாலும் கூட ஃபனல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரூப் ஊர் சுற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது கோருக்குள்ளே வராமல். அது இல்லாமல் வழக்கம் போல் நம்ம டிஹெச் சென்ட்ரலில் வச்சுருப்போம். அது ஏன்றது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அளவுக்கு சுற்றிட்டு கடைசியில் டிஹெச் நின்றுச்சுன்னா சிங்கிள் ஸ்டார் ஆகட்டுமே அப்படின்ற ஒரு காரணம் தான். வந்தால் மழை போனால் எதாவது போச்சு அப்படின்ற மாதிரி டபுள் பாய்சன் பேஸ் இது. ஏன் நான் டபுள் பாய்சன் டிஹெச் 15 பார்த்தீங்கன்னா நான் டபுள் ரேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் டபுள் பாய்சன் இருக்குது. டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ எடுக்க முடியும், அந்த ரேஞ்சை வச்சுக்கிட்டு எத்தனை டிஃபென்ஸ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டிஃபென்ஸ் அந்த இடத்துல ரேஞ்ச் வைக்கலாமா பாய்சன் வைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இதில் நமக்கு பெருசாக வேல்யூ எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு மட்டும் தான் ரேஞ்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரு ஸ்கேட்டர் ஈகிள் தான் ரேஞ்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் போனால் ஒரு இன்ஃபர்னோக்கு வைக்கலாம். அதே நம்ம டபுள் பாய்சன் வச்சிட்டோம் அப்படின்னா டிஹெச் ஆல்ரெடி ஒரு பாய்சனு, இது இல்லாமல் இது 2 பாய்சன் அப்படின்னா ஓரளவுக்கு ரூட் ரைடர்ஸ் சீக்கிரமாக சாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். இன்னும் ரூட் ரைடர் லெவல் வரல. ஹையர் டிஹெச் வந்தால் இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவானுங்க, ஹெச்பி அது இதுன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓரளவுக்கு சுத்த விடுற மாதிரி ரிங் பேஸ் மாதிரி தான் தெரியும் பார்த்தா. நான் இந்த பேஸ் 2 காரணத்துக்காக எடுத்திருக்கேன். ஒன்று, ஆர்சி சார்ஜ் நீ கரெக்டாக பண்ணிட்டா கூட சைட் கட் பண்ண தெரியாமல் ஊர் சுற்றிடுவேன். இல்லை அப்படின்னா சைட் கட் பண்ணி கொஞ்சம் சுத்த விடுற அப்படின்னா கூட டிஹெச் நின்றுணும். இது 2 மோட்டிவில் தான் நான் இந்த பேஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த டைப் ஆஃப் பேஸ் தான் ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் டிஹெச் 14 போட்டிருந்தாப்புல. அந்த யூடியூபர் யாரும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கிட்டத்தட்ட இதே மாடல் டைப் பேஸு. அந்த பேஸ் எடுக்கக்குள்ளாரி அந்த பேஸ் பார்க்கக்குள்ளே இது நம்ம 16 பார்த்தோமே, அப்போ இது நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், இது இன்னும் நானுமே யூஸ் பண்ணி பார்க்கல. பிப்ரவரிக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஃபீட்பேக்கை போட்டு விட்டுடலாம். பேஸ் ஃபுல்லாகவுமே இருக்கும், ரொம்ப குறுகி இல்லாமல் பேஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய டைம் ஃபில் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய சிடபிள்யூக்கான 2026 பிப்ரவரி மந்த்துக்கான பேஸு. அதேமாதிரி பாம்பு இதில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் இங்கே தான் வருவானுங்க, இந்த ஸ்கேட்டர் இந்த பாய்சன் ஸ்பெல்ட் வர தூக்குற மாதிரி. அந்த இடத்துல கொஞ்சம் பாம்பு வச்சுருக்கேன். அப்படி இந்த பக்கம் வந்தாங்க 3 எழுத்து அடிக்கலான்னு வந்தாங்கன்னா நடுவில் நிறைய டெஸ்ட்லாம் இருக்கும், அப்படியே டைவர்ட் ஆகி வெளியில் ஓடிடும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஆர்சி சார்ஜ் பண்ண தெரியாதவங்களுக்கு இன்விசிபிள்லாம் போட்டு டைவர்ட் பண்ணி உள்ளார புஷ் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனாலேயே ஆர்சி சார்ஜ் சொதப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேஸ் அவுட்டர்லேயே சுற்றியே நிறைய பில்டிங் இருக்கும். ஒரு டக்குன்னு உள்ளார இப்போ பாக்ஸ் பேஸ்னால் டக்குன்னு கம்பார்ட்மெண்ட் உள்ளார கோர் வரைக்கும் போயிடுவானுங்க. இதில் போகிறதுக்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கில் தேவைப்படும். ஸ்கில் இல்லை அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் தான் போடணும். இதுதான் நம்மளுடைய சிடபிள்யூக்கான பேஸு பிப்ரவரி மந்த்துக்கு. நெக்ஸ்ட் பேஸ்க்குள்ளே ஜம்பின் ஆயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஹெச் 17 பேஸ்க்குள்ளே ஜம்பின் ஆயாச்சு. என்னடா இது பழைய பேஸை தூக்கிட்டு வந்திருக்கேன், வேறு பேஸே கிடைக்கலான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கல. ஏன்னா இந்த பேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றதை சொல்லிடுறேன். இப்போதைக்கு கரண்ட் மெட்டாவில் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா த்ரோவர் ஆர்மியை போட்டு பொழக்கிறாங்க. 16 த்ரோவரோ 14 த்ரோவரோ தெரில, போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. கடுப்பாகுது. எந்த டைப் லெஜண்ட்லேயே அடிச்சு ட்ரிபிள் போடுறானுங்க. நிறைய பேர் லெஜண்ட் பிளேயரே வந்து புலம்புறாங்க. அதனால கொஞ்சம் த்ரோவரை சுத்த விடுவோமே அப்படிங்கிற மாதிரி இந்த பேஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் த்ரோவர் வர சான்ஸ் இருக்குது. த்ரோவர் இல்லை கோலம் அட்டாக் தான் வருவானுங்க. ஃபயர் பால் வந்தால் கூட பெருசாக வேல்யூ இருக்குது, இல்லை நான் சொல்லலை. இந்த இடத்துல போட்டால் கொஞ்சம் வேல்யூ இருக்குது. பட் இருந்தாலும் த்ரோவர் அட்டாக்கு டபுள் ஜெம் வச்சுக்கிட்டு வரானுங்க, சுத்த விட்டுரும் அப்படின்னா இந்த டிஹெச் ஓரளவுக்கு இந்த கார்னரில் ஏதாவது பில்டிங் டிஃபென்ஸ் அந்த அவன் பேர் என்னது த்ரோவர் வந்தானா அடிக்கும். உங்களுக்கே தெரியும் டிஹெச் பாய்சன் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு சுத்த விடலாமே. லாக் லான்ச்சரை போட்டு உள்ள டிஹெச்சுக்கு புஷ் பண்ணலாம். அது தெரியாதவன் சுத்த விட்டுருவான்ல, தெரிஞ்சவன் எப்படியா இருந்தாலும் ட்ரிபிள் போட்டுருவான். அது தெரியாதவன் லாக் லான்ச்சருக்கு பதிலாக சப்போஸ் ட்ரூப் லான்ச்சர் யூஸ் பண்ணிட்டான் சுத்திருச்சு அப்படின்னா சிங்கிள் ஸ்டார் ஆயிரும். நம்ம மேக்ஸிமம் சிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிங்கிள் ஸ்டார் வர மாதிரி பேஸ் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. சப்போஸ் அவனுக்கு நல்லா அட்டாக் பண்ண தெரிஞ்ச பிளேயராக இருந்தால் கூட சிடபிள்யூல சிங்கிள் ஸ்டார் போடுவாங்க. நம்மள மாதிரி 6 வாரம் ட்ரிபிள் போட்டேன், கடைசி சிடபிள்யூல சிங்கிள் ஸ்டார் ஆகி போச்சு மெயின் ஸ்குவாட்லயே. அந்த மாதிரி எல்லாராலையுமே எல்லார் பேஸ்லையுமே ட்ரிபிள் போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது நேரம் தெரியலன்னா மொக்க வாங்குறது தான். அப்படி இருக்க சொல்லி இந்த பேஸ் யாருக்காவது மொக்க வாங்கலாமே அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். அதே மாதிரி டபுள் பாய்சன் தான் த்ரோவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஆர்சி சார்ஜ் பண்ணுறானுங்க அப்படின்னா கூட ஒன்று இந்த சைட்லேருந்து வருவானுங்க. சைடில் தான் ட்ராப் வச்சிருப்பீங்களாடா, ஏன்னா டிஹெச் 17 வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவானுங்க ட்ராப். அதனால ட்ராப்பில் இந்த இடத்துல இருக்குது. சப்போஸ் இந்த விசாட் அவர் அடிச்சுட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு இப்படி வரலாம், ஃபயர் ஸ்பிட்டருக்கு பின்னாடி வழியாக வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தானுங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் வச்சுருப்பேன். கொஞ்சம் மோஸ்ட்லி இந்த இதில் தான் ட்ராப் இருக்குது, ஸ்கேட்டரும் இதில் தான் ட்ராப் வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அதேமாதிரி வார்டன் ஃபயர் பால் இங்கே இருந்து எங்கேயாவது போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டெஸ்ட்லாம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு.
இதில் நான் நிறைய ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இது எத்தனை பேர் கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்போ வரும். இந்த இடத்துல எக்ஸ்போ வராது. நிறைய ஆல்ட்ரு பண்ணி தான் இந்த பேஸில் வச்சுருக்கேன். பார்ப்போம் இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு. இதுதான் என்னுடைய TH17க்கான 2026க்கு யூஸ் பண்ணுறேன். பார்ப்போம் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சுத்த விட்டுட்டா சரி, சுத்த விடலை அப்படின்னா நெக்ஸ்ட் வரலையே சேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், TH18ல் எந்த பேஸ் வச்சாலும் அடிப்பாங்க. நான் லெஜண்டில் அடிச்சுட்டு நார்மல் மோட்லாம் எப்படி சொல்கிறது, லோவர் TH வந்து அடிக்கிற மாதிரி ஸ்பெல் ஸ்வாகு, ஹீரோ ஸ்வாகெல்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஏதாவது பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இது வச்சுருக்கேன். பார்ப்போம் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. பாம் ஹைவ் தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு டிஃபென்ஸ் ஏதாவது ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. இது கொஞ்சம் பேஸு கோலராக இருந்தது பார்க்க சொல்ல. நான் மேக்ஸிமம் இப்போ லெஜண்டில் இல்லை, லெஜண்ட் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பேஸ் நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரோவர் வந்து நேராக உள்ளார வரமாட்டானுங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஆர்மி நானும் பார்த்தேன், லாஸ்ட்டு அட்டாக்ல சொன்ன மாதிரி தான். ஸ்ட்ரைட்டாக அந்த லாக் லான்ச்சர் யூஸ் பண்ணி கரெக்டாக அப்படியே உள்ளார போகிறானுங்க. இந்த பேஸில் அது வேலைக்கு ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ரெண்டுத்தையும் ஈஸியாக அடிச்சிருவானுங்க, அது வேறு மேட்ரு. பட் பாம் ஹைவ் தனியாக நிற்கும் கோரில். 99% 2 ஸ்டார் இருந்தால் கூட நமக்கு நல்லது தானே. அப்படி பார்க்க சொல்ல த்ரோவர் ஊர் சுற்றுறானுங்க அப்படின்னா சுற்றுட்டோம், பார்த்துக்கலாம். இப்படி சுற்றி வரக்குள்ள இங்கே ஒரு ஃபயர் ஸ்பிட்டர், இங்கே ஒரு ஃபயர் ஸ்பிட்டர் வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பாலுக்கு பெரிய வேல்யூ இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல போட்டு அடிக்கலாம் ஃபயர் பால் இந்த இடத்துல. பட் எந்த அளவுக்கு அது பார்த்திங் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால் TH17க்கு நான் பெருசாக பார்க்கல சொல்லப்போனால். சாரி, TH18க்கு. உண்மை அதுதான். TH17 18க்கும் நான் ரொம்ப நேரம்லாம் பேஸ் பார்க்கல. ஏதோ ஒரு பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சுத்த விடணும் அப்படின்ற மாதிரி பார்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பேஸுமே 7 வாரமே 3 ஸ்டார் போடாமல் நிற்காது, மேக்ஸிமம் நிற்காது. போன CWலாச்சும் ஒரு 2-3 சிங்கிள் ஸ்டார்லாம் வந்தது அந்த பேஸில். இந்த CWல எத்தனை ட்ரிபிள் போட போகிறாங்க, டிஃபென்ஸ்லேயே 21 போனாலும் போகலாம், வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன ஆக போகுதுங்கிறத. இதுதான் என்னோட மெயின் ஐடி, அதாவது என்னுடைய TH18 மெயின் ஐடிக்கான பிப்ரவரி மந்த்துக்கான CWL பேஸு. அவ்வளோதான். இது வேற ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பேஸில் என்னன்னா எல்லா பேஸும் அடிக்கிறாங்க. எந்த ஆர்மி தாண்டா, எந்த பேஸ் தாண்டா வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த பேஸ் வச்சாலும் அடிக்கிறானுங்க. அதனால் பார்ப்போம், டிஃபென்ஸ் ஆகாது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த மெயின் பேஸ் மட்டும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் இருந்தாலும் பேஸ் வேணுங்கிறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. இல்லை ப்ரோ என்ட்டு பெய்டு பேஸ்லாம் வச்சுருக்கேன், டிஃபென்ஸ் ஆகும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அப்படியே நமக்கும் லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நானும் யூஸ் பண்ணிப்பேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இதுதான் கைஸ் நம்மளுடைய பிப்ரவரி மந்த்துக்கான CWL பேஸு. எப்படி இருக்குது, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பேஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. வேணும்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இந்த THக்கு இந்த ஆர்மி தான் பண்ணுவானுங்க. TH12லேருந்து 13-14 வரைக்குமே எட்டிக்லோன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஆர்சி சார்ஜ் டிராகன் வருவானுங்க. அதுக்கு மேலே ஆர்சி சார்ஜ் ரூட் ரைடர் கொஞ்சம் வருவானுங்க. அதுக்கு மேலே ஆர்சி சார்ஜ் இல்லை ஃபயர் பாலில் கோலம் போவானுங்க, இல்லை அப்படின்னா த்ரோவர் போவானுங்க. THக்கு ஏற்ற மாதிரி ஆர்மி மாறிக்கிட்டே இருக்கும். ரேண்டம் பிளேயருக்கே சொல்கிறேன். இப்போ நாங்களே TH18லேயே டிராகன் பண்ணுவோன்னு சில பேர் இருப்பீங்க, பண்ணுறவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர் என்ன ஆர்மி பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம பேஸ் வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் பேஸ் வச்சுருக்கேன். என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஏதோ உளறி வச்சுருக்கேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கீப் கிளாஷிங்.